உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட. இப்பொழுதும் கூட 1 யோவான் புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். 1 யோவான் முதல் அதிகாரத்தில் 3 செய்தி பார்த்தோம். இப்பொழுது அடுத்து 2வது அதிகாரத்தில் நாம் யோவான் தன்னுடைய கடைசி காலங்களில் எழுதின வசனங்களை நம்ம கவனிக்கணும். அவர் ஒருத்தர் தான் அந்த எதிரிகளால் அதிகாரிகளால் கொல்லப்படாமல் இயற்கை மரணத்தை சந்தித்த இயேசு கிறிஸ்துவோடைய சீஷன். இவரை பற்றி இன்னொன்று விசேஷமாக சொல்லணும்னா, இயேசுவுக்கு அன்பான சீஷன். மற்ற சீஷர்களை காட்டிலும் இயேசுவிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தானா இல்லை, அது எனக்கு சொல்ல தெரில. பேதுரு உமக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னான். அப்போ அதை காட்டில் இவன்ட்டு அதிகமான அன்பு இருந்திருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அப்படி அதை பார்த்துட்டு தான் இயேசுவுக்கு அன்பான சீஷன், இயேசு அவனத்தில் அவ்வளவா அன்பு கூர்ந்தார்னு சொல்லி தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய தாயை கவனித்து கொள்ளக்கூடிய பொறுப்பை யோவான்கிட்ட ஒப்படைச்சாருன்னு பார்க்குறோம். அப்போ இயேசு தமது தாயை கவனித்து கொள்ளுகிற அந்த பொறுப்பை யோவான்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா, அப்போ மற்ற சீஷர்களை காட்டிலும் யோவான்கிட்ட என்னமோ ஸ்பெஷலாக கர்த்தர் பார்க்குறாரு. அப்படி சத்தியத்தை நன்றாய் அறிந்து அது சொல்கிறார்ல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமாக இருக்கும்படி நாங்கள் இதை உங்களுக்கு எழுதுகிறோம் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது இந்த 1 யோவான் புஸ்தகத்தில் 2, 3 யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை ஒழுங்காக வாசித்தாவே நாம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற காரியத்தில் நம்ம வளருவோம். இப்போ முதல் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? நாங்கள் கேட்டதும், நாங்கள் கண்களினாலே ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்குறோம். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. இதை முதல் செய்தியில் பார்த்தோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வர்ற செய்தியில் 2-3 செய்தி வந்துருச்சு. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை எதைகளை 1 யோவானில் எழுதியிருக்கிறது எல்லாமே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எழுதியிருக்கிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இருளில் நடந்தால் அவர் வெளிச்சம், நம்ம இருளில் நடந்தால் அது அப்போ நம்ம சத்தியத்தில் நடக்கலை, பொய் சொல்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாம் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவருக்கொருவர் எல்லோரும் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ நமக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருக்குதுன்னாவே நம்ம அந்த அளவுக்கு ஒருத்தருமே அந்த ஒளியில் நடக்கலைன்னு நமக்கு வெளியே தெரியுது. 100க்கு 100 நடக்கலை, மேபி 100க்கு 90, 100க்கு 70 ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஆனால் இன்னும் புரிந்து கொள்ளலை. அதனால் சில்லற பாவங்கள்லாம் வந்துடுது. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சில்லற பாவத்தையும் செஞ்சு விட்டு எனக்கு பாவம் இல்லைன்னு சொன்னால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், மனம் திரும்பி அறிக்கையிட்டு விட்டுட்டான், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம்.
அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த வசனங்களை தான் நான் சொல்கிறப்ப, உலகத்தில் எந்த விசுவாசியுமே தேவன் கேட்குறது போல் அப்படி பரிசுத்தமாக ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஒருத்தர் பாவம் கூட செய்யாத ஒரு மனுஷன் இல்லைன்னு சொன்னோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாவமும் செய்யாமல் வாழ முடியுமா முடியாதாங்கிற கேள்வி வரும்போது முடியும்னு வருது. ஏன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சரி, இப்போக்கி இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்கிற பாவங்களெல்லாம் விழுந்து எந்திரிச்சு ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்டு மனம் திரும்பி இருதயத்தை கர்த்தருடைய சமாதானத்தை இருதயத்தில் பெற்றிருப்பீங்க. அப்புறம் கர்த்தருக்குள்ள அந்த ஓட்டத்தை நல்லா ஓடுவீங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டு இருந்துச்சு, ஐயோ ஆண்டவரே இப்படி போச்சு ஆண்டவரே என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே. இந்த சமயத்தில் உபவாசம் கூட போட்டு ஜெபம் பண்ணுவீங்க. சரி, போட்டு ஜெபம் பண்ணி இருதயத்தை சரி பண்ணிக்கிறீங்க. இருதயத்தை சரி பண்ணினாதான் சமாதானம், இல்லாட்டி சமாதானம் இல்லை. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விசுவாசியாக இருந்தால் கூட அங்கே கொஞ்சம் துன்மார்க்கம் வரும்போது, அது சில்லற பாவங்கள் துன்மார்க்கம் வரும்போது அந்த சமாதானம் எடுபட்டு போய் விடுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்குற எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் உணர்ந்து பாருங்கள், இந்த சொல்லப்படுகிற வார்த்தைகள் கரெக்டாக இல்லையா பாருங்கள். ஆனால் என்ன பண்ணுறாரு, சில்லற பாவத்தில் விழுந்துட்டா பரவாயில்லைன்னு சொல்ல வர்றாரா? அடிக்கடி சில்லற பாவத்தில் விழுந்துட்டா அப்புறமேலும் மனம் திரும்பி சரியாயிக்கலாம் அப்படி எதுவும் சொல்ல வர்றாரா? அப்படி சொல்ல வரலையே. அதில் கடைசியில் என்ன எழுதுகிறாரு, நான் பாவம் செய்யாமல் இருக்கும்படி. அந்த வசனத்துக்கு போகிறேன். 2வது அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஐயா, 1 அதிகாரத்தில் தப்பி தவறி விழுந்து எழுந்திரிச்சா சில்லற பாவங்களில் செஞ்சுட்டா அதை அறிக்கை செஞ்சு விட்டுட்டேன்னா கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவி உங்களை நீதிமானாக்க அவர் உண்மையே நீதியுள்ளவராக இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு 2வது அதிகாரம் 1 வசனத்திலேயே என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எதை இப்போ எழுதுறது எல்லாமே நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுங்கிறது தான் எழுதுகிறேங்கிறார். விழுந்து எந்திரிச்சிக்கலான்னு சொல்லலை. எங்கே ஒரு ஊருக்கு போய் சேர்றவன் குதிரையில் ஏறி போனால் வழியில் 10 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சான்னா அவன் போய் சேருவானா, கீழே விழுந்து கையை காலை ஒடிச்சிட்டு கிடப்பானா தெரியாது. குதிரையில் ஏறி போகிறேன், குதிரையில் ஏறி உட்காந்து போகணும். சும்மா விழுந்து எந்திரிக்கிறத பற்றி நான் அதை அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கிறல. ஒரு வேளை இவ்வளோ நாளாக நமக்கு விவரம் தெரியல, அதனால் விழுந்து எந்திரிச்சோம். அப்போ விவரம் தெரியுது, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு, நம்மளை நடத்துவார். இயேசுக்குள்ளே இருந்து அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மையும் நடத்துவார். இயேசு மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். இன்று உங்கள் மூலமாய் என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட முடியுமா இல்லையா? மகிமைப்படலாம். அதனால் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாவம் ஒரே வசனத்தில் எவ்வளவு பாருங்கள். இதெல்லாம் பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனாலே அறிகிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமாக தான் நான் சொல்லணும். என்ன சொல்லிட்டாரு, பாவம் செய்யக்கூடாது. ஆனால் அப்படியே ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தை பரிந்து பேசுகிறார். இப்போ தாவீது கடைசியில் ஒரு பாவம் செஞ்சு விட்டான். அவனை அப்படி சரி தொலைடான்னு விட்டுட்டாரான்னா இல்லை, அவனுக்கு நிறையா தண்டனைகள் வந்துச்சு, அதெல்லாம் அனுபவித்தான். ஆனால் கடைசியில் கர்த்தருக்குள்ளே தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டு தன்னுடைய ஓட்டத்தை ஓடினான். சாலமோன் கூட எவ்வளவெல்லாம் பாவம் செஞ்சு விட்டு கடைசியில் இந்த மாதிரி நான் எல்லா பாவத்தையும் செஞ்சு பார்த்து அதனால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தேன், எல்லாம்
சூரியனுக்கு கீழே நான் கண்டதெல்லாம் மாயை மாயைன்னு சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் மாயை மாயை என்று என்னுடைய முற்காலத்தில் நான் கண்டேன் அப்படி சொல்கிறான். இப்போ மனம் திரும்பியிருக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு அந்த பிரசங்கி புஸ்தகத்தை எழுதுகிறான். பிரசங்கி புஸ்தகத்துக்கு கடைசியில் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நிற்கணும், அதனால் எச்சரிக்கையாரு கவனமாருன்னு சொல்கிறான். அப்போ சாலமோன் வேணும்னு ஆசைப்பட்டு பாவம் செய்ய போகல, பாவம்னா என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் மாட்டிக்கிட்டான். தன்னுடைய வாழ்க்கையவே இழந்துட்டான். தேசத்தை ரொம்ப பாடுகளுக்குள்ளாக கொண்டு போயிட்டான். அதாவது நிறைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாலமோன் அதிகமான வரி போட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கிறீங்க. தாவீது தன்னுடைய ஜனங்களை தேசத்து மக்களை தேவனுக்கு ஏற்றபடி சரியாக நடத்தினான்னு கர்த்தரை அங்கே எழுதியிருக்கிறாரு, அதை பார்க்குறோம். ஆனால் சாலமோன் அப்படி இல்லை. ஆனால் இந்த 2 பேருமே பாவம் செஞ்சுட்டு 2 பேருமே ரட்சிப்பு காத்துக்கிட்டு பரலோகம் போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அது சற்று நம்ம கவனிக்கிறத. இது என்னத்துக்கு நான் நினைப்பேன், ஆண்டவரே இது தாவீது இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு வச்சுட்டானே, பரிசுத்த வேதாகம்னு சொல்லியிருக்கீங்களே, அதுலேயே ஆண்டவரே இந்த பாவத்தை போய் எழுதி வச்சிங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, ஏன்டா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கடா, அது மாதிரி இதை எழுதி வச்சாதான் இவங்க இன்னுமே நம்ம நரகம்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே நரகத்துக்கு போய் தொலையாமல் அவனை மன்னித்த கர்த்தர் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி என்கிட்ட வரட்டும்னு தாண்டா அதை எழுதி வச்சுருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறது எனக்கு விளங்குச்சு. அதனால் கர்த்தர் எவ்வளோ இரக்கமுள்ளவர்னு நமக்கு தெரியுது. அவர் இரக்கமுள்ளவருங்கிறதுனால நம்ம துணிந்து பாவம் செய்யலாமான்னா அது தப்பு, அது ரொம்ப தப்பு. இப்போ பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படியே மீறி எதையோ பாவத்தை செஞ்சு தொலைச்சிட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அடுத்த வரியை வாசிக்கணும். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அது கிருபாதார பலிங்கிறது பெரிய டாபிக், அது லேசில் பேச முடியாது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அதாவது இஸ்ரவேலருக்காக மட்டுமல்ல, எல்லா புறஜாதிகளுக்கும் ஆதாமுடைய காலம் முதல் கடைசியில் மனுஷன் பிறக்க போகிற எல்லா மனுஷனுக்கும் அவர் இயேசு தன்னையே கிருபாதார பலியாக ஒப்புவித்து மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்க தகுதியுள்ளவரானார். அந்த அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால தான் அங்கே கர்த்தருடைய பெட்டியில் அங்கே உள்ளுக்க நியாயப்பிரமாணம் அந்த கொள்ளம் வச்சு அது மேலே ஒரு கிருபையின் ஆசனம், கிருபாசனம், ஆங்கிலத்தில் மெர்சி சீட். தேவன் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்துக்கு பேர் என்னவா? மெர்சி சீட், கிருபாசனம். அப்போ தேவன் எப்படி அவர் அரசாட்சி செய்கிறார், அவர் எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை நடத்துகிறார் அப்படின்னு கேட்டால் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராய். அதாவது இரக்கமும் கிருபையும் யாருக்கு? மனம் திரும்ப மாட்டேங்கிறவங்களுக்கு கிடையாது. பண்ணிவிட்டு ஐயோ ஆண்டவரே தப்பு பண்ணியாயிட்டே மன்னிக்கணும், நான் ஒழுங்காகிறேன் அப்படி மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் இரக்கத்தையும் கிருபையும் கொடுக்கிறவராய் கிருபாசனத்திலே அமர்ந்து, அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையின் ஆசனம், மெர்சி சீட், இரக்கத்தின் ஆசனம். இன்றைக்கு அவரிடத்தில் வருகிறவருக்கு இரக்கம் கிடைக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, என்னிடத்தில் ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா சொல்ல முடியுமா? அப்படி இருக்கிறதுனால தான் சொல்ல முடியுது. அவரிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்கிறார். விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லைங்கிறாரு. அப்புறம் தேடினா ஒன்றும் கிடைக்காது, தேடலைன்னா தேடினா ஒன்றும் கிடைக்காதுன்னா அப்புறம் என்னத்துக்கு தேடுறான்? தேடினா என்னமோ கிடைக்கும். அவர் இரக்கத்தின் ஆசனம், கிருபையின் ஆசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் பரிசுத்தர், நீதிபரர், நல்லவர், வல்லவர் போன அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் உங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அவர் மெர்சி சீட்டு, இரக்கத்தின் ஆசனத்தில், கிருபையின் ஆசனத்தில், கிருபாசனத்தில் அமர்ந்து
நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால நம்ம தப்புகிறோம். அதனால தான் அந்த சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர், அவங்க செய்த பாவத்துக்கு இரட்டிப்பாய் அவர்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. இப்பொழுது இஸ்ரவேலுக்கு சமாதானமான நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே அவர் சொல்கிறாரு, இப்போ நான் உங்கள் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சுருக்கிறேன், அதனால் அந்த வசனத்தை நான் வாசிக்கவா? ஏசாயா 54. அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும், என்னன்னு நீ மனம் திரும்பி என்கிட்ட வந்துட்டதுனால நான் உண்மையால் கோபம் கொள்வதில்லை என்றும், உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும், திட்டவும் மாட்டேன் என்று ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லணுமானா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? சும்மா வச்சுக்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்லணுமானா அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும். அவர் அங்கே கிருபையின் ஆசனத்தில், அந்த மெர்சி சீட், இரக்கத்தின் ஆசனத்தில் அமர்ந்து அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்க. அப்படின்னால ஏதாவது அப்படி ஆகிப்போச்சு ஆண்டவரே எனக்கு மன்னிக்கணும், நான் ஒழுங்காக இருக்கேன்னு சொன்னால் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் கிடைக்க பண்ணுகிறார். இரக்கம் எதுக்கு? மன்னிக்கிறதுக்கு. கிருபை எதற்கு? ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஹலோ, இரக்கம் எதுக்கு? மன்னிக்கிறதுக்கு. கிருபை எதற்கு? ஆசீர்வதிக்கிறதுக்கு. அப்படி ஆசீர்வதிக்க அவர் என்ன பண்ணுறாராம்? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், கிருபையை பூரணமாக பெற்றுக்கொள்கிறவங்க, அவர் கொடுக்குற நீதியை பூரணமாக பெற்றுக்கொள்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஏன் கிடையாது, எங்கள் ஆளுகையெல்லாம் கொடுக்குறாராம். ஏன்னா பழசெல்லாம் மன்னிச்சிட்டேன், நான் உன்னை மறுபடி ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்றார். அவருடைய இருதயத்தை, தேவனை சும்மா ஏதோ பைபிளில் வாசித்தாங்க சொன்னாங்கங்க இல்லை, அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய தன்மை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, நம்மளை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன செய்வார், என்ன சொல்லுவார், அதை நாம் அறிந்திருக்கிறது எவ்வளோ அவசியம். புருஷனுக்கு மனைவியோட இருதயத்தை தெரியும், மனைவிக்கு புருஷனோட இருதயத்தை தெரியும். அதே போல் தேவனுக்கு உங்களை தெரியும், உங்கள் இருதயத்துக்கும் தேவனை தெரிஞ்சிருக்கணும். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்னு போட்டிருக்கே, அப்புறம் எப்படி 10 10 அப்படியெல்லாம் கிடையாது. வெளிப்பாடு இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள், நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள், காத்திருங்கள், புதுபலன் அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்காக தான் இருக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்துவை, அவருக்கு வேறு வேலையே கிடையாதாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வேலை? உலகத் தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. எதுக்கு? நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை என்ன? நம்ம பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும். அதுக்காகவே அவர் நியமிக்கப்பட்டு அவர் அப்படி கீழ்ப்படிஞ்சதுனால இப்போ தேவன் தம்முடைய வலது பார்சத்தில் அவரை உட்கார பண்ணியிருக்கிறார். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பெற்றவர். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஆயத்தம் பண்ணதே உங்களுக்கு எனக்காக தாங்க. அப்போ நம்ம அதை பார்த்து உண்மையுள்ளவர்களாக இருந்தால் வரும்போது நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளருவீங்க. இப்போ 1 யோவானில் முதல் அதிகாரத்தில் இதெல்லாம் அவரோட கூட ஐக்கியமாக இருக்க முடியும், நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்களாம் சொல்லியிருக்கேன். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோட குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அவர் ஒளியாக இருக்கிறார். ஆனால் ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருளில் நடந்தால், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவங்களுக்குள்ளே போகிறப்ப அது சரியில்லை என்றார். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நீங்கள் ஒளியில் நடந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி வரும்போது அவர் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீக்குவதற்கு அவர் உண்மையை நீதியும் உள்ளவராக இருக்கிறாருலாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு அடிக்கடி பாவத்தில் விழுந்து எந்திரிச்சாலும் மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்கிறதாக இருந்தாலும், அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருந்தாலும் இப்போ அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு எழுதுகிறேன்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதாவது சிலுவை கல்லையும் கூட கடைசி நேரத்தில் என்னை மன்னிக்கணும்னு கேட்டு அன்னைக்கே அவரோட கூட பரதேசி போயிட்டான். இந்த பைபிளில் பெரிய பெரிய பாவங்களை செஞ்சவங்களை பார்த்திங்கன்னா அவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை மறுபடியும் ஆசீர்வதித்து தான் இருந்திருக்கிறாரு. மனாசே எசேக்கியா ராஜாவுடைய மகன் 55 வருஷம் எருசலேமில் இருந்து தேசத்தையே நாசமாக்கினான், பாழாக்கினான். அவ்வளோ ஜனங்களையும் அந்த பாகாலில் பின்பற்றுவதற்கு பண்ணிவிட்டான். ஆனால் என்ன நடந்ததுன்னா அவனை சிறைப்படுத்தி பாபிலோன் ராஜா கொண்டு போயிட்டான். ஆனால் என்ன நடந்தது, அவன் அங்கே போய் கர்த்தாவேன்னு சொல்லி அழுதானா, கர்த்தர் அவன் மேலே இறக்கப்பட்டு திரும்பி போடான்னு தன்னுடைய தேசத்துக்கு அவருடைய தேசத்துக்கு அனுப்புனாரான். அவன் அங்கே போய் மறுபடியும் அந்த அவன் தான் கெடுத்து போட்ட ஆலயத்து காரியங்கள்லாம் சரி பண்ணான் அப்படின்னு எழுதியிருக்கு. 55 வருஷமாக தேசத்தை நாசமாக்கின மனாசே மனம் திரும்பின நிமித்தம் அங்கே அவனுக்கு இரக்கம் கட்டளையிடப்பட்டது. அவனையும் மறுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ இவ்வளவு நல்ல தேவன் இருக்கிறது எதுக்கு? எங்கள் பாவத்தில் விழுந்து தொலைச்சிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்து தொலைச்சிருந்தாலும் நீ மனம் திரும்பினேன்னா உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசு உனக்கு உண்டு. அது உங்களுக்கு தெரியணும். நம்முடைய பாவங்களை மாத்திரமில்ல, உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக இயேசு இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன்னு எப்போ ஒருத்தன் சொல்லுவான்? அவருடைய கற்பனைகளை படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறவன் தான் நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். அவருடைய கற்பனை ஒன்று சொல்ல, இவன் ஒன்று செஞ்சான், அவர் தெற்க போனான்னா இவன் வடக்க போனான்னா அப்போ கற்பனை கீழ்ப்படுகிறானா? இல்லை. அப்படியால் தேவனை அறிந்திருக்கிறேன்னு அவன் சொல்லவும் முடியாது. அப்போ யார் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும்? தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் கேட்டபடி கீழ்ப்படிந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க தான் நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். அதை நினைத்து பாருங்கள். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள்ளே சத்தியமில்லை. இது இந்த விசுவாசிகள் வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிற வார்த்தை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அப்போ இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறத பார்க்குறாரு. ஏன்டா என்னோட கூட என்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி என் கூட ஐக்கியமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீ இருளில் நடக்கிறவனாக இருந்து கற்பனைகளை கை கொள்ளாதவனாக இருந்தா நீ பொய்யாண்டா, உங்கள்கிட்ட சத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைகள் சிலரோட இருதயத்தில் பேசுது. ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால் பேசுது. இப்போ நம்ம இருதயத்தை ஒழுங்காக வச்சுருக்கவங்ககிட்ட இது பேசாது. இன்னும் கர்த்தருக்குள்ளே எப்படி வளரலான்னு தான் அது பேசும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருளில் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவன், தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவன், அவனை பற்றி பேசுகிறாரு. அவன்கிட்ட பொய்யன், அவனிடத்தில் சத்தியம் இல்லைன்னு. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். ஆஹா, தேவ அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட வேண்டுமானால் என்னங்க செய்யணும்? என்ன வாசிக்கிறான்? அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். அப்போ தேவ அன்பு நம்மிடத்தில் மெய்யாகவே பூரணப்படணும்னா நமக்கு தெரிந்த அளவுக்காவது, தெரியாத ஒரு சிலர் இருந்தால் அதை பற்றி அது அப்புறமேல் வெளிப்படுத்திக்கிறார். ஆனால் இப்போ நமக்கு தெரிந்த அளவுக்கு தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரே சேராய் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடந்தால் நம்ம இருதயம் நம்மளை குற்றவாளின்னு சொல்லாது. அதனால் தேவ அன்பு உங்களிடத்தில் அதிகமாக ஊற்றப்படுகிறது. தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். தேவ அன்பு மெய்யாகவே நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கிறதுனால தான் நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோங்கிறத நமக்கு ஒரு உணர்வு வருது. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். அவருக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னா அப்போ அவர் எப்படி நடந்தாரோ அது மாதிரி நம்ம நடக்கணும். இதெல்லாம் இருதயத்தில் உண்டாகிற விஷயங்கள்.
இருதயத்தில் எங்கேயாவது கீறல் விட்டால், கீறல் வந்துச்சுன்னா உடனே அது சரி பண்ணணும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். பழைய கற்பனையும் அன்பு தான், புதிய கற்பனையும் அன்பு தான். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருளில் நடக்கிறத பற்றி சொன்னிச்சு. இப்போ ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரனை பகைக்கிறவனை பற்றி அப்படின்னு திருப்பிட்டார். சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரன்னா உங்கள் வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிகளை சொல்லலை, அது அவங்க சகோதரர்கள் தான். ஆனால் இங்கே சகோதரன் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்லுது. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன். இப்போ சபையில் நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுகிறாங்க, பிடிக்காதவங்ககிட்ட பேசுகிறதில்ல. ஆனால் பேசாட்டி கிடக்குது. ஆனால் பகை அவன் அவன் அவனுக்கு பிடிக்காது. சபைக்குள்ளே அவனு ரட்சிக்கப்பட்டிருக்கான், இவனு ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஆனால் ஒருத்தனுக்கு அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னா அங்கே தான் இங்கே வருது. தன் சகோதரத்தில் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொள்கிறான். ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவன் தள்ளப்பட நமக்கு சாகாது அப்படின்னு சொல்லி பிரித்து விடுறவங்க அவர்கள் இன்னும் இருளிலே இருக்கிறார்கள். சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய அன்பு அவனுக்குள்ளே இருக்கும். அவன் ஒளியில் நடக்கிறான். தேவன் ஒளியில் இருக்கிறது போல் இவனும் ஒளியில் நடக்கிறான். ஆனால் இவன்கிட்ட இடரில் இருக்காது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ என்னன்னா சொல்லிட்டாரு, ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கற்பனைகளை கை கொள்ளாதவங்களை பற்றி பேசுகிறாரு. ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருளில் நடக்கிறவங்கள பற்றி பேசுகிறாரு. ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரனை பகைக்கிறவங்கள பற்றி பேசுகிறார். எப்படி 1வது அதிகாரத்திலேயே ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு இருளில் நடந்தால் அப்படின்னு அப்போ இருளில் நடக்கிறவங்க, அப்புறம் ஒளியில் இருக்கிறேன் கர்த்தரோட கூட ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பிரமாணங்களை கை கொள்ளாமல் இருந்தால், அப்புறம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு சகோதரனை பகைத்தா, ரட்சிக்கப்பட்ட சகோதரனை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவள் அவனும் தேவனுடைய பிள்ளை, அவனை பகைச்சா அப்போ அந்த பகை எங்கேருந்து வருது? அது பிசாசுக்கிட்ட இருந்து வருது, அங்கே போயிடுது. அதனால் சகோதரனை பகைத்தால் அவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அதான 2 கொரிந்தியர் 4 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோட மகிமையான சுவிசேஷத்தின் வழி ஒருவனுக்கு பிரகாசம் இல்லைன்னா இந்த உலகத்தின் அதிபதி அவனுடைய மனதை குருடாக்கினான். யார்? பாவியோட மனதை குருடாக்கினான். அப்போ பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கலை அப்படின்றார். அப்போ இங்கே இதை கவனிங்க, ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருளில் நடக்கக்கூடாது, கர்த்தரோட கூட கர்த்தரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு கற்பனையை கை கொள்ளாமல் இருக்கக்கூடாது, நான் ஒளியில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரனை பகைக்கக்கூடாது, விசுவாசிகளை பகைக்கக்கூடாது. இதில் எச்சரிக்கையாக இருப்போமாக. ஒருவேளை நமக்குள்ள மனசு ஒத்துக்கலைன்னா கூட கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளருவீர்கள். அவர் இரக்கத்தின் ஆசனத்திலே, கிருபாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர். நீங்கள் உங்களை பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னித்து உங்களை சரி பண்ணுகிற கர்த்தர்